ஆதியாகமம் 29:31 போதும். ரைட். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. நான் இந்த வேத பகுதிக்காக நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு அற்பமானவள் பெற்ற ஆசீர்வாதங்கள் அப்படின்றது தான். அற்பமானவர்களை கர்த்தர் காண்கின்றவராக இருக்கிறார். இதில் பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை அந்த பக்தியிலையும் அப்படியே வளர்த்து நம்மளை அதிகமாக படிக்க வச்சுருக்குறாங்க. அவர்கள் அர்ப்பணித்ததான அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே, நானும் கூட அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக எழுத படிக்கவே தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஆனால் நான் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அவர்கள் அர்ப்பணம் அப்படின்றது தான். அவர்கள் அற்பமாக எல்லாரும் நினச்சதுனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா லேயாள் தான். லேயாளினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் காண்கின்றவராக இருக்கிறார். இப்போ அதாவது லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தி பெயர் லேயாள், இன்னொருத்தி பெயர் ராகேல் அப்படின்னு சொல்லி. ராகேல் ரொம்ப அழகுள்ளவள், ரொம்ப சௌந்தரியம் உள்ளவள். ஆனால் லேயாளுக்கோ கூச்ச பார்வை இருந்ததாக சொல்கிறாங்க. லேயாள் அப்படின்னு சொன்னோம்னாலே சோர்வுள்ளவள் அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. அப்போ சோர்வுள்ளவளாக இருக்கக்கூடியவள், அவருடைய பார்வை கூச்ச பார்வை, பலவீனம் உள்ளதான ஒரு பார்வையாக இருக்கு. அப்படிப்பட்டவளை இந்த இடத்துல அதாவது யாக்கோபுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. யாக்கோபு நேசிக்கல. யாக்கோபு நேசித்தது ராகேலை தான் நேசிக்கிறாங்க. எனக்கு ராகேலு தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்குறாரு. ஆனால் லாபான் என்ன செய்கிறாருன்னா, மூத்த மகள் இருக்க இளையவளை நான் எப்படி திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மூத்தவளை திருமணம் செய்து கொடுத்துட்டாரு. அதில் அவருக்கு ரொம்ப பெருத்த ஏமாற்றம். இன்னும் 7 வருடங்கள் இவருக்கு வேலை செய்து அதுக்கப்புறமா ராகேலை திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அப்படி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது யாருக்கு இருந்தாலுமே திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு தான் அப்படியே உள்ளே போவாங்களே. திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, சமாதானமாக இருக்கிறது, நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி. இதை என் மனைவி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, இதை என் கணவர் எனக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் எல்லாருமே இருப்பாங்க. ஒருவேளை லேயாளுக்கு கூட அது இருந்திருக்கலாம். லேயாளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடைக்கல. யாக்கோபினுடைய அன்பு சுத்தமாகவே கிடைக்கல. மனிதர்களால் தள்ளப்பட்டதான ஒரு நிலை, ஒதுக்கப்பட்டதான ஒரு நிலை அப்படின்றது தான். அப்போ இந்த மனிதர்கள் காணாததை நம்முடைய தேவன் காண்கின்றார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்பமானவளாக எண்ணப்பட்டாள் அப்படின்றது தான் நமக்கு வேதம் சொல்லுகின்றது. அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. இப்போ நம்மளுமே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப அற்பமாக நம்ம நினைக்கப்படலாம். வீட்டில் சமாதானம் இல்லாமல் நம்மளை ஒரு அற்பமாக நம்ம நினைக்கப்படலாம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மளை ரொம்ப அற்பமாக நினைக்கிறவங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை காண்கின்றவராக இருக்கிறார். மனிதர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை தான் பார்ப்பாங்க, ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். அப்போ தேவன் மனிதர்கள் காணாததை கர்த்தர் காண்கின்றார் அப்படின்றத சொல்கிறாங்க. அற்பமாக நினைக்கின்றவர்களை, எண்ணப்படுகின்றவர்களை தேவன் காண்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் கவனிக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை காண்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம அற்பமாக நினைக்கிறோமே, நம்மளை யார் இந்த உலகத்தில் நேசிக்கிறாங்க, நமக்குன்னு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் கூடையே உங்களை எல்லாருமே அற்பமாக நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். 2வது காரியம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
துன்பத்துல தேவனை நாடியவள் அப்படின்றத சொல்றாங்க. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா நெருக்கடிகளிலும் இருந்து விடுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்றது. இப்ப இவருடைய துன்பத்துல அதாவது இவ வந்து தேவனை ஒருபோதும் விட்டு விடவே இல்லை. தேவனை தேடியவளாக தான் இருந்தா. ஆண்டவர் கூட பாருங்களேன், லேயாளுக்கு வந்து எப்படி அற்புதம் செஞ்சிருக்காருன்னா, ராகேல் ரொம்ப அழகுள்ளவள் இல்லையா, யாக்கோபு அதிகமாக நேசிக்கிறது ராகேலை தான். அப்போ ஒருவேளை ராகேலுக்கே முதல்ல குழந்தை பிறந்திருந்துச்சு, பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த யாக்கோபு லேயாள் கிட்ட வந்திருப்பாரா? லேயாளுக்கு பிள்ளை இருந்திருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கொஞ்ச நாளைக்கு ராகேலுடைய ஆசீர்வாதத்தை அப்படி தள்ளி வைக்கிறாரு அப்படி நம்ம நினச்சிக்கலாம் இல்லையா? அப்போ அற்பமாய் எண்ணப்படுகின்றவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால அவங்க நினச்ச காரியம், அவங்க ஜெபிக்கின்றதான காரியம், அவங்க துன்பத்தில் இருக்கும் பொழுது, நெருக்கடியான சூழ்நிலைகளை கடந்து வரும்போது எல்லாவற்றிலுமே தேவன் அவர்களோடு கூட இருக்கின்றார். இப்போது இந்த லேயாளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரூபன் அப்படின்றதான முதல் பிள்ளை பிறக்குது. முதல் பிள்ளைக்கு வந்து கர்த்தர் என்னுடைய சிறுமையை கண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க சிமியோன் அப்படின்னு, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். மூன்றாவது பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, என் கணவரோடு கூட என்னை சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இவங்க ஜோம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே பதில் தருகின்ற விதமாகவே ஒவ்வொரு பிள்ளைக்குமே பேர் வைக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், அவங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தார். மூன்றாவதாக பிறந்ததான அந்த லேவி அப்படின்றது லேவி கோத்திரமாக மாறியது. அந்த லேவி கோத்திரத்தில் இருந்து தான் மோசே, ஆரோன், சகரியா, யோவான் ஸ்நானன் இவங்க எல்லாரும் வருவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கவங்க கூட நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் வந்து ரொம்ப அற்பமாக நினைக்கப்படுறேன், இந்த நபருக்கு முன்னாடி நான் அற்பமாக நினைக்கப்படுகின்றேன், பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப அற்பமாக நினைக்கப்படுகின்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படுகின்றதான காலம் நிச்சயமாக வரும். துன்பத்தில் நீங்கள் தேவனை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போதும், அந்த லேயாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். இன்றைக்கி வேணும்னா நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அற்பமாக இருக்கின்றவர்களாக தெரியும், ஆனால் அதனுடைய காலம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம அப்போ கடைசி வரைக்கும் நமக்கு உற்ற துணை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான். எந்த ஒரு மனுஷனும் நமக்கு உதவி செய்ய வேண்டாம், உதவியை நம்ம தேடி போகவும் வேண்டாம். ஒரு வேளை உதவி செய்ய உங்களுக்கு மனுஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். நீ நம்புறல்லப்பா, நீ போயிட்டு வா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். என் மகள் என்னை அதிகமாக நம்புவதை காட்டிலும் இந்த மனுஷனை நம்புறான்ல, அப்போ போயிட்டு வரட்டும். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? போயிட்டு வாப்பா. அவங்க இன்றைக்கி கிடைக்குன்றாங்களா? கிடைக்கும், கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க அப்படின்றாங்க. அதே நம்பிக்கையோடு நம்மளுமே இருப்போம். அப்படியே வந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வாப்பா அப்படின்றாங்க. அப்போ அந்த 10 மணி, ஐயோ 10 மணி ரைட், ஓகே, காலையில் 10 மணிக்கு நம்ம போகிறோம். அந்த 10 மணிக்கும் போகிறோம். அந்த நபர், அச்சிச்சோ 10 மணி ஆயிடுச்சா, வந்துட்டியா, சரி நான் எனக்கு அவசரமாக போக வேண்டிய வேலை இருக்குது, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வரியா அப்படின்னுவாங்க. நாம் அப்பயும் என்ன செய்வோம்? 4 மணிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்போம். அப்போ எல்லா நேரத்துலையுமே நம்ம ஆண்டவரை வந்து செகண்டரியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் உங்கள் கூட இருப்பார், உங்களை கவனிப்பார், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். அதே இது நம்ம போய் கேட்டுட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவரை கொஞ்சம் நடுவில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி செல்கின்ற தேவனாக அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். துன்பத்திலும் தேவனை துதித்தவள் தான் இந்த லேயாள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாமா? மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். ஆமேன். இப்பொழுதும் கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்றது. ரெண்டாவது காரியம், துன்பத்துல தேவனை நாடியவள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, துன்பத்திலும் தேவனை துதித்தவள் அப்படின்றது. இந்த மூன்று பிள்ளைகளை பெற்றெடுக்கிற வரைக்குமே லேயாளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம கணவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சிடாதா, எப்படியாவது நம்ம கணவன் கூட போய் சேர்ந்துட மாட்டோமா அப்படின்றதான எண்ணம் கொஞ்சம் இருந்திருக்கும் போல தெரியுது. அதனால தான் கணவன் என்னோடு கூட சேர்ந்திருப்பார்னு லேவிக்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ நான்காவதாக பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க பேர் வைக்கிறது என்னன்னா, கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்றதான அந்த பேரை வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, எல்லா நெருக்கத்தின் மத்தியிலுமே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணுமா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் அப்படின்றது தான். அதாவது 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாய் இருக்கின்றவர் நம்முடைய தேவன் அப்படின்னு. அப்போ நம்ம துதிக்க 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 ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் வாசம் பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடியதான தடைகள் நீங்கும், கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும், எல்லா விதமான நெருக்கடியான சூழல்கள்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த துதிகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னு பாருங்களேன். நான்காவது பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க இல்லையா, யூதா அப்படின்றதான அந்த பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த யூதா அப்படின்றதான அந்த பேரை வச்சுக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த யூதா கோத்திரத்தின் மூலமாக தான் தாவீது ராஜா வராரு, சாலமோன் வராரு, தானியேல் வராரு. உலகத்தில் இருக்கக்கூடியதான உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடியதான மேன்மைக்குரிய உலக இரட்சகர் நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட யூதா கோத்திரத்தில் தான் வராரு. அற்பமாய் எண்ணப்பட்டவள் தான் இந்த லேயாள். நீங்கள் கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்களேன். நான் இதை நினச்சி ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். அப்போ ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு பணமோ பொருளோ எதுவுமே வேண்டாம், எதுவுமே தேவையே கிடையாது. நமக்கு உண்மையான ஒரு மனம் இருந்துச்சுன்னா போதும், உண்மையுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா போதும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த லேயாள் இடத்துல அந்த உண்மையுள்ள இருதயம் அப்படின்றது இருந்துச்சு. ஆமென். துதிக்கின்றதான இருதயம் அது. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த துதிக்கின்ற இருதயம் தான் அந்த லேயாளை இந்த அளவுக்கு ஆசீர்வாதமான ஒரு தாயாக மாற்றியது அப்படின்றத சொல்லலாம். நான்காவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். நான்காவது காரியம், இப்போ அற்பமாக எண்ணப்பட்டதான ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் தேவன் ரட்சிப்பு அப்படின்றத பயன்படுத்துகின்றார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களையும் என்னையும் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு மனுஷகுமாரன் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மனுஷகுமாரன் யார்கிட்ட இருந்து வராரு, எந்த கோத்திரத்திலேருந்து வராரு, யாருடையதுல இருந்து வராரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அற்பமாய் எண்ணப்பட்டவள், எல்லாராலையும் தள்ளப்பட்டவள், யாரிடத்துலையும் அன்பு கிடைக்காததான ஒரு நபரிடத்துல இருந்து தான் வராரு. எதற்காக அப்படின்னா, நம்முடைய தேவன் அப்படியே அற்பமாக எண்ணப்படுகின்றவர்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த லேயாள் இந்த வீட்டில் நமக்கு சமாதானமும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா, இவங்க கிட்ட போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நினச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் இங்கே பிறந்திருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. அப்போ தேவனுடைய திட்டம் இதுதான். அந்த திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவளாக எல்லா நெருக்கடிகளையும் கடந்து வருவதற்கு ஆண்டவரை மட்டும் அவள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். அதனால தான் தேவனுடைய திட்டத்தில் இவள் பயன்படுத்தப்பட்டால். நம்மளும் கூட நிறைய நெருக்கடியான சூழல்லேருந்து நம்ம கடந்து வருவோம். அப்படி கடந்து வரும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னைக்கு நாளை எப்படி கடத்துறது, நாளைக்கு நாள் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினைப்போம். அதுவே உலக பிரகாரமான ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, நாளைக்கு நம்ம எப்படி உயிரோடு இருக்க போகிறோம்,
நாளைக்கு நாளை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெவ்வேறு விதமான பலவிதமான யோசனைகள் அப்படின்றது வரும். அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கூட எவ்வளோ துன்பம் வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் இவ பிடிச்சிக்கிட்டா. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய திட்டத்தில் லேயாளை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒன்று, லேயாள் வந்து எல்லா விதத்துலேயுமே பொறுமையாகவும் தாழ்மையாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியாகமம் 29:31 அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு, லேயாளினுடைய வாழ்க்கையில் நேரடியாக நம்ம பார்க்கும் பொழுது அவள் பொறுமை கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லப்படலை. அவங்களுடைய நடத்தையை வச்சு, அவங்களுடைய சொன்ன வார்த்தைகளை வச்சு, அவங்க தேவனை தேடியதான அந்த விதத்தை வச்சு பொறுமையும் தாழ்மையும் அவங்களிடத்துல நிறையா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவளின் துன்பத்தை நேரத்தில் கண்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த ஒரு மனுஷனையும் நம்பி போகவே இல்லை. அவங்க வந்து யார்கிட்டையாவது ஷேர் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா ஷேர் பண்ணுறதுக்கும் ஒருத்தருமே கிடையாது. கணவனும் கிடையாது, அப்பா கிட்ட போய்ட்டு ஷேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போது அந்த தாழ்மையான குணம் இந்த லேயாள் இடத்துல வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, தேவனை மாத்திரமே நம்பி பொறுமையோடு கூட காத்திருக்கிறாங்க. கர்த்தர் என்னுடைய துன்பத்தை கண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியாகமம் 29:22 அப்போ அந்த ரூபன் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது இவங்க சொன்னது என்னென்னா, அதாவது கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தார், என்னுடைய துன்பத்தை அவர் கண்டார் அப்படின்னு. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அப்போ இவங்க பொறுமையோடு கூட காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த லேயாளுக்கு வந்து பொறுமையும் தாழ்மையும் உள்ளவளாக இவங்க இருந்தாங்க அப்படின்றது தான் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராகேல் வந்து இவங்க அதாவது லேயாளுக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எல்லாமே ராகேல் வந்து இவங்கள பார்த்த உடனே ரொம்ப பொறாமை கொள்றா. அப்படி பொறாமை கொள்ளும்போது கூட இவ அவங்களிடத்துல போய் சண்டை போடலை, அவங்க கிட்ட போய் எதுவுமே சொல்லவே இல்லை, பொறுமையோடு கூட இருக்கிறாங்க. எந்த விதத்துலையுமே குறை சொல்லாமல் தேவனை மாத்திரமே நம்பிக்கையோடு கூட இருந்தாங்க, தேவனை மாத்திரமே நம்பினார்கள் அப்படின்றது தான். அப்போ எல்லா நேரத்துலையுமே இவங்க ஆண்டவரை பற்றி கொண்டு பொறுமையாகவும் யார் என்ன சொன்னாலும் தாழ்மையோடும் கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் லேயாள் அப்படின்றவங்கள ஒரு தாயாக நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இந்த லேயாளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அற்பமானவள் பெற்றதான ஆசீர்வாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 காரியம் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து அற்பமானவளாக எண்ணப்பட்டவளை தேவன் காண்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது காரியம், துன்பத்தில் தேவனை தேடுகிறவளாக இருந்தாள் அப்படின்றது. மூன்றாவது, துன்பத்திலும் தேவனை துதித்தவள் அப்படின்றத பார்த்தோம். நான்காவது காரியம், அவங்க தேவனை அதாவது தேவனுடைய திட்டத்தில் அவங்க பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றது. ஐந்தாவது காரியம், பொறுமையாக ரொம்ப தாழ்மையாக உள்ளவர்களாக இருந்தாங்க. சரி, இப்போ லேயாள் இப்படிலாம் இருந்தாங்க, இதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய 2 ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீண்ட வயதுள்ளவர்களாக இருந்து அவர்கள் மரித்த பின்பு மூதாதையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்கா, சாராள் இவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டதான அதே இடத்துல தான் இந்த லேயாளையும் கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறாங்க. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. இந்த இடத்துல என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போவாசும் ரூத்தும் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். அந்த திருமணத்தில் வாழ்த்துக்களை சொல்லுவாங்க இல்லையா? அந்த வாழ்த்துதல் வந்து யாருடைய பெயரால் சொல்கிறாங்கன்னா, லேயாளுடைய பெயரால் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்த்துதலை சொல்லி அவர்கள் இடம் பெறுவதற்கு இந்த இடத்துல லேயாளோட பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போ இந்த 5 காரியத்தை நம்ம வந்து பார்த்தோம். லேயாள் இடத்துல உள்ளதான
தாய்மை குணம் அப்படின்றது இந்த இடத்துல வெளிப்படுகின்றது அப்படின்றது தான். அப்போ லேயாளுக்கு உண்டானது அப்படிப்பட்டதான அந்த நற்குணங்களும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா லேயாள் பெற்றதான அதே ஆசீர்வாதங்களை நாமளும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிறதான நம்மளுமே ஆண்டவரே இன்னாரால நான் அற்பமாக எண்ணப்படுகின்றேன், இந்த இடத்துல நான் அற்பமாக எண்ணப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க. அற்பமாக எண்ணப்படுகின்றவர்களை கர்த்தர் உயர்த்துகின்றவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் அப்படியே